முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நன்னெறி காட்டிய வள்ளுவப் பெருந்தகையுடைய பொருட்பாலிலே ஒழிபியல் என்னும் தலைப்பிலே 103வது அதிகாரம் குடி செயல் வகை. குடி செயல் வகை என்றால் தான் பிறந்த குடியின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் செயல்பட வேண்டிய காரியங்கள் என்பதை பற்றி வள்ளுவப் பெருந்தகை விளக்குவார். என்னவென்று காண்போம். கருமம் செயலொருவன் கைதூவேன் என்னும் பெருமையில் பீடுடையதில். என் குடியை உயரச் செய்வதற்கான செயல்களை செய்வதில் ஒருபோதும் கை ஓய மாட்டேன் என்னும் பெருமையைப் போல ஒருவனுக்கு சிறந்த பெருமை தருவது வேறில்லை. ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. முயற்சியும் நிறைந்த அறிவும் என்று சொல்லப்பட்ட இரண்டினையும் உடைய இடைவிடாத கர்மச் செயலால் ஒருவனது குடிப்பெருமை தானே உயர்வு அடையும். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முன்தொரும். என் குடியை புகழால் உயரச் செய்வேன் என்று அதற்கேற்ற செயல்களிலே ஈடுபடும் ஒருவனுக்கு தெய்வமும் மடியை உதறிக்கொண்டு முன்வந்து உதவி நிற்கும். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு, தம் குடியை உயர்த்துவதற்கு இடைவிடாமல் முயல்கிறவர்களுக்கு அதன் வழி பற்றி அவன் ஆராயும் முன்பே தெய்வ உதவியால் அது தானாகவே முடிந்துவிடும். குற்றம் இவனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. குற்றமாகிய செயல்களை செய்யாமல் தன் குடியை உயரச் செய்து நடக்கிறவனின் சுற்றமாக விரும்பி உலகத்தார் எல்லோருமே சென்று தலை சூழ்வார்கள். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். ஒருவனுடைய நல்லாண்மை என்பது தான் பிறந்த குடியிலே ஆளும் தன்மையை அவன் தன்னிடம் உளதாக ஆக்கிக் கொள்ளுதலே ஆகும். அமரகத்து வன்கண்ணார் போல தமரகத்து ஆற்றுவார் மேற்றே பொறை. அமரகத்தில் வன்கண்மை உடையவரே போரை தாங்குவர். அதுபோல குடியிற் பிறந்தவர் பலராலும் வல்லமை உடையவரே அதனை தாங்கிக் காப்பர். குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக் கெடும். தன் குடியினை உயரச் செய்பவர் அதனையே கருத வேண்டும். மற்ற காலத்தை பார்த்து மானத்தையும் கருதினால் குடி கெடும். ஆகவே அவருக்கு கால நியதி இல்லை. இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. தன் குடி குற்றம் அடையாமல் காக்க முயல்பவனின் உடம்பு அம்முயற்சி துன்பத்திற்கே ஓர் கொள்கலமோ அஃது ஒளிந்து அது இன்பத்திற்கு கொள்கலம் ஆவதோ. இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்து ஒன்றும் நல்லால் இல்லாத குடி. துன்பம் வரும்போது அதனை தாங்கிக் காக்க வல்ல நல்ல ஆண்மகன் பிறவாத குடியானது துன்பமாகிய நவிம்புகந்ததால் வீழ்கின்ற மரம் போல் தானும் வீழ்ந்து படும். அப்போ அதாவது தான் பிறந்த குடியின் பெருமையை உயர்த்த வேண்டும். அந்த குடியை உயர்த்துவதற்கு ஒருவன் முயன்றானால் அவனுக்கு நிலைத்த புகழ் கிடைக்கும். அப்படி அந்த குடியிலே ஒருவனும் பிறக்காவிட்டால் அந்த குடிக்கு குடி நாலாவட்டத்திலே இருக்குமிடம் தெரியாமல் அந்த குடியே அழிந்து போகும் என்று வள்ளுவப் பெருந்தகை காட்டுகிறார். இதற்கு 2-3 உதாரணங்களை சொல்லுகிறேன். நம் காலத்தில் கண்ட உதாரணமும் கம்பன் காட்டும் உதாரணமும் சொல்கிறேன்.
கம்பன் காட்டக்கூடிய உதாரணம் 3 உதாரணங்கள். ஒன்று, நாம் நம்முடைய சமூகத்தில் ஒரு படகோட்டி அல்லது வேடுவன் என்றால் அவர்களை ஒரு 2ஆம் தரமாக நாம் நினைத்துக்கொள்வோம். ஏன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள் அவர் உடல் உழைப்பினால் வேட்டுவ தொழிலை அல்லது படகோட்டக்கூடிய தொழிலை பார்ப்பார்கள். அந்த குடியிலே பிறந்த குகனானவன் ராமனிடம் அன்பு காட்டி தன்னுடைய அன்பினால் ராமனை காட்டில் உபசரிக்கிறான். அப்பொழுது குகனுடைய உருவ நிலையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் குகனுடைய மனதையும் அவன் காட்டக்கூடிய அன்பையும் ஏற்றுக்கொண்டு ராமன் நீ என்னோடு ஐவரானோம்னு சொல்லி தழுவிக்கொள்கிறான். அப்போ குகனுடைய செயல்களால், குகனுடைய மனத்தால், குகனுடைய எண்ணங்களால் அவனுடைய குடிப்பெருமை உயர்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வடநாட்டில் யாத்திரை செய்யும்போது அங்கே கங்கையில் படகுல போனோம். அப்போ அந்த படகோட்டி எப்படி இருப்பார்? படகோட்டி சாதாரணமாக இருப்பார். அவர்களை பார்க்கும்போது எனக்கு அவர்கள் படகோட்டி சொல்லும்போது எனக்கு குகப்பெருமானுடைய நினைவு தான் வந்தது. அங்கே அந்த படகுல போகும்போதே என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன் குகனுடைய பெருமையை பற்றி. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த படகில் இருக்கக்கூடிய 20-30 பேருக்கும் நான் தான் காவல். ஆகவே நீங்கள் கவனமாக இறங்குங்கள் என்று மிக கனிவோடு சொன்னார்கள். பல பாடல்கள் கூட அருமையான பாடல்களை பாடினார்கள், கதைகளையும் சொல்லி கொண்டு வந்தார். அப்பொழுது நான் சொன்னது அதுதான். படகோட்டி என்ற அந்த ஒரு குடி ஒரு சாதாரண குடியாக இருந்ததை கங்கை வேடனாகிய குகப்பெருமான் அந்த குடியினுடைய பெருமையை இத்தனை யுகம் கடந்தும் நிலைநாட்டிவிட்டார். அதே போன்று சாதாரண வேடுவனாக பிறந்த காலத்தி வேடன் கண்ணப்ப நாயனார், அவர் ஒரு வேடுவத் தொழில் புரிந்தால் கூட இறைவனுக்கு கண்ணிலே இரத்தம் வழிகிறது என்றவுடன் தன்னுடைய கண்ணை பிடுங்கி அப்போ வைத்து கண்ணப்பா என்று இறைவனால் பணிக்கப்பட்டு கண்ணப்ப நாயனார் என்ற பெயர் பெற்று 63 நாயன்மார்களில் அவர் ஒருவராக சேர்க்கப்பட்டார். அதே போன்று நமக்கு இராமாயணத்தை கொடுத்த வால்மீகியானவர் வேடுவத் தொழிலையும் வழிப்பறியையும் தன்னுடைய தொழிலாக கொண்ட வால்மீகி ராமநாமாவை உச்சரித்து தன் மீது கரையான் புற்று ஏற்பட்டு அந்த நினைவு கூட இல்லாமல் அதிலிருந்து வெளிப்பட்டதால் வால்மீகி மகரிஷி என்று அவர் மகரிஷியாக சாதாரண வேடனாக பிறந்தவர் மகரிஷி நிலையில் உயர்ந்தார். அடுத்து அரசனாக பிறந்த விஸ்வாமித்திரர் தன்னுடைய ஒரு போட்டியால் நம்மாலும் தவம் இயற்ற முடியும், நாமும் பிரம்மரிஷி ஆக முடியும் என்ற முயற்சியில் கடும் தவம் செய்து அவர் ரிஷிகளில் ஒருவராக வந்தார். இதுபோன்று பல்வேறு
குடிகளில் பிறந்தவர்கள், அவர்கள் எந்த குடின்னு கணக்கு கிடையாது. அது மாதிரி திருப்பானாழ்வார், அவர் பஞ்சமரில் ஒருவர். அவர் பஞ்சமரில் ஒருவராக பிறந்தும் ரங்கநாமாவை ரங்கா ரங்கா என்று அதை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. இறைவனுடைய அருள் பெற்று அவர் லோகசாரங்க முனிவர் தன்னுடைய தோளிலே தூக்கி சென்று அரங்கனிடம் சேர்த்தார். காட்டவே கண்டபாத கமல நல்லாடையுந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிபுகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே. அவர் பேர் பாணர். அவரும் 12 ஆழ்வார்களில் ஒருவராக திருப்பானாழ்வார் என்று சேர்க்கப்பட்டார். அதனால் எந்த குடியில் பிறந்தோம் என்பது அதில் உயர்வு தாழ்வு கிடையாது. நாம் பிறந்த குடிக்கு நாம் என்ன செயலாற்றுகிறோம், நம்முடைய எண்ணங்களால், நம்முடைய செயலால், நம்முடைய உயர்வால் அந்த குடியுடைய பெருமை எந்த காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். அப்படி ஒருவர் அந்த குடியில் பிறக்காவிட்டால் அல்லது அந்த குடியில் உள்ளவர்கள் தன்னை உயர்த்தி தன்னாலும் முடியும் என்று காட்டாவிட்டால் அந்த குடி நாளடைவில் அழிந்துவிடும். அதனால் எந்த குடியில் பிறந்தோங்கிறது கணக்கு இல்லை. அந்த குடியினுடைய பெருமையை எப்படி செயல்படுத்துகிறோம், அதனால் அந்த குடியில் பிறந்த அனைவருக்கும் அதனுடைய பெருமை கிடைக்கும். பகவான் கிருஷ்ணன் பெருமாளானவர் தான் ஒரு ஆயர் குலத்திலே பிறக்க வேண்டும் என்று சங்கல்பம் பண்ணார். ஆகவே இடையர் குலத்தில் பிறந்தார். இடையர் குலத்தில் பிறந்ததனால் அவரை இன்றும் நாம் ஒரு தெய்வமாக போற்றுகிறோம். அப்போ அந்த ஆயர் குலத்துக்கு சொல்லும்போது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையிலோ ரெம்பாவா என்று நாச்சியார் பாடுவார். ஆயர் குலம் என்பது பெரிய படிப்பறிவோ ஞானமே இல்லாத குலம். அந்த குலத்தில் கூட பகவான் பிறந்தான். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் நாச்சியார் சொல்லுவார். ஆயர் குலத்து அணிவிளக்காக கிருஷ்ணன் தோன்றினான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு குடியில் ஒருவர் தன்னை உயர்த்தி நின்றால் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். அதற்காக குடி செயல் வகை. தன்னுடைய குடியின் பிறப்பை நாம் உயர்த்தி காட்ட வேண்டும். சரி, இது புராணங்களில் உள்ள உதாரணம். மகாபாரதத்தில் அருமையான உதாரணம் உண்டு. மகாபாரதத்தில் 3 சகோதரர்கள், பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரன். பாண்டுவும் திருதராஷ்டிரனும் அரசிக்கு பிறந்தவர்கள். ஆனால் விதுரன் என்பவன் ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன். அந்த விதுரன் தன்னுடைய அறிவினாலும் அன்பினாலும் ஞானத்தினாலும் பாண்டு திருதராஷ்டிரனுக்கு சகோதரன் என்ற அளவிலே அவனை மந்திரியாக கொண்டு ஆட்சி செய்தார்கள். மகாபாரதத்தில் பீஷ்மர், துரோணர் போன்ற ஞானிகளெல்லாம் கூட துரியோதனனை தட்டி கேட்க தயங்கிய பொழுது விதுரன் தனி ஒருவனாக பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட அநீதியை கண்டித்தார். அதனால தான் மகாபாரதத்தில் விதுர கீதைன்னு உண்டு. விதுரனுடைய நீதி, விதுர நீதி என்று ஒரு தனி தலைப்பே உண்டு. விதுர கீதைன்னு கூட சொல்வார்கள். பகவத்கீதை என்பது பகவான் கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்டது. விதுர கீதை என்று விதுரனுடைய நீதி நூலாக அது விளங்கும்.
ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரியுடைய மகனாக பிறந்தால் கூட தன்னுடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் பக்தியினாலும், அதனால தான் கிருஷ்ணன் தூதுக்கு வரும்போது திருதராஷ்டிரன் பெரிய மரியாதையெல்லாம் செய்து அவனும் ஏன்னா கிருஷ்ணன் துவாரகாபிரிய மன்னன், அவன் ஒரு அரசன் என்பதால் அவனுக்கு நல்ல மரியாதை செய்யணும்னு தடபுடலாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பான். ஆனால் கிருஷ்ணன் எதிர்பாராத விதமாக விதுரனுடைய வீட்டுக்கு போயிடுவான். விதுரனுடைய குடிசைக்கு போய் அங்கே போய் உணவு அருந்தி விட்டு விதுரனுடைய விருந்தினராக இருப்பான். அதில் ஒரு வேடிக்கையான சம்பவம் கூட உண்டு. விதுரன் கிருஷ்ணன் தன் வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு அரசன், அதனால் திருதராஷ்டிரன் தடபுடலாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான், தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனால் அங்கே தான் வருவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் கிருஷ்ணன் விதுரனுடைய குடிலுக்கு போனான். விதுரன் அவனை உபசரிக்கிறேன்னு சொல்லி அவன் திடீர்னு வந்த உடனே இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பழங்களை எடுத்து உரித்து பழங்களை தூக்கி எறிஞ்சு விட்டு தோளாக கிருஷ்ணனுக்கு கொடுத்தான். கிருஷ்ணன் விதுரனோடு பேசி கொண்டிருந்து அளவலாவி கொண்டிருந்த கிருஷ்ணன் தான் தோல் தான் கொடுக்குறான்ங்கிறதை கூட உணராமல் அதை ருசித்து சாப்பிட்டான். எல்லாம் கொடுத்து முடித்த உடனே பார்த்தா வெறும் பழமெல்லாம் கீழே கிடக்கு, தோலை பூரா உரித்து கொடுத்துருக்கான். அதை சொல்லி விதுரன் கதறுவான், கிருஷ்ணா என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நான் கொடுத்த தோலை கூட ஏற்றுக்கொண்டாயே என்று. ஆகையினால் ஒரு வேலைக்காரியுடைய பையனாக பிறந்தால் கூட தன்னுடைய பக்தியினாலும் ஞானத்தினாலும் தர்ம சிந்தனையாலும் விதுரன் மகாபாரதத்திலே உயர்ந்து நிற்கிறான். அதனால தான் கிருஷ்ணன் விதுரனை போரில், விதுரன்ட்ட ஒரு வில் இருந்தது. விதுரன் கௌரவர்களுக்கு சார்பாக போரிட்டால் ஜெயிப்பது ரொம்ப கடினம். அதனால தான் கிருஷ்ணன் ஒரு சூழ்ச்சி பண்ணி விதுரனை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லை ஒடுக்க வச்சுடுவான், வில்லை முறித்து விடுவான் விதுரன். சரி, இது புராணங்களில் உள்ள உதாரணம். நிறைய இருக்குது, இன்னும் சொல்லணும்னா எத்தனையோ இருக்குது. நம்முடைய குரு பரம்பரையில் நிறைய அன்பர்கள் தாழ்ந்த குளத்தில் தாழ்ந்த குடியில் பிறந்தால் கூட தன்னுடைய பக்தியினாலும் தொண்டினாலும் பாகவதோத்தமர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். அது குரு பரம்பரையில் நிறைய பேரை பார்க்கலாம். எல்லா வகையான குடியில் பிறந்தவர்களும் ராமானுஜரை சரணடைந்து ராமானுஜரால் உஜீவிக்கப்பட்டு பெருநிலையை அடைந்தார்கள். இப்போ நம்முடைய காலத்துக்கு வருவோம். சுதந்திர போராட்டத்தில் எல்லா மக்களும் கலந்து கொண்டார்கள். அதில் ஜாதி வித்தியாசமோ இதோ கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது இந்த பழக்கருப்பையான ஒரு பேச்சாளர் அவர் கூட சொல்லுவார், மகாத்மா காந்தி அறைகூவலிட்டார், எல்லா குடியில் பிறந்தவர்களும் தன் குடிக்கு ஒருவரை இந்த சுதந்திர போராட்டத்துக்கு அர்ப்பணித்தது. அது சொல்லும்போது தேவர் சமூகத்திலிருந்து முத்துராமலிங்க தேவர், பிராமண சமூகத்திலிருந்து சத்தியமூர்த்தி, வாஞ்சிநாதன் போன்றவர்கள், பஞ்சமர்களில் கக்கன், அது போன்று பிள்ளைமார் சமூகத்திலிருந்து வஉசி, அந்தன சமூகத்திலிருந்து புரட்சியான அந்தன சமூகத்திலிருந்து பாரதியார், இப்படி ஒவ்வொரு நாடார் சமூகத்திலிருந்து காமராஜர், இப்படி சொல்லப்போனால் எல்லா குடியில் பிறந்தவர்களும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் தன்னுடைய பங்குக்கு சுதந்திரத்திற்கு ஆட்களை கொடுத்து அந்த குடியின் பெருமையை காத்தார்கள். இன்றைக்கும் நாம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல் பாவம் என்று பாடிய பாரதியே வஉசியை அவர் அழைக்கும் போது வாங்க பிள்ளைவாள்னு கூப்பிடுவார். அப்படி என்றாலும் அந்த சமூகத்துக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை.
அப்போ ஒரு அந்த குடியில் பிறந்தவனுடைய செயல் வகையால் அந்த குடிக்கு பெருமை கிடைக்கும். அப்படி அந்த குடியை பெருமையாக உயர்த்தி காட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு குடி பிறந்தார்க்கும் உண்டு. அப்படி ஒருவர் அந்த குடியினுடைய பெருமையை செயல் வகையால் உயர்த்தி காட்டிவிட்டால் அந்த குடி என்பது நிரந்தரமாக புகழப்படும், நிரந்தரமாக நல்ல இடத்தில் வைக்கப்படும். அது ஒருத்தர் தோன்றினா போதும், எல்லாருமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் ஔவையார் சொன்னார், நல்லார் ஒருவர் உலர் பொருட்டு நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவன் இருந்தால் கூட அவனுக்காக மழை பெய்யும். அதே மகாபாரதத்தில் இன்னொரு இது வரும், ஒரு நல்லவனுடைய இரத்தம் பூமியில் விழுந்தால் பல வருடங்களுக்கு பஞ்சம் வரும். அருமையான காட்சி அது. மகாபாரதம் நடைமுறை நீதி நூல். விராட பருவத்தில் ரொம்ப அருமையான நிகழ்வு. தர்மபுத்திரன் ஒரு சாதாரண ஒரு ஆலோசகனாக விராடனிடம் இருப்பான். விராடனிடம் சொக்கட்டம் ஆடிக்கொண்டிருப்பான். ஏன்னா தர்மபுத்திரன் சொக்கட்டம் ஆடுவதில் அவருக்கு ஒரு பலவீனம், பொழுது போகலைன்னா. ஆடிக்கொண்டு இருக்கும்போது விராடன் தோற்று விடுவான். தோற்ற உடனே அவனுக்கு கோபம் வரும். தன்னுடைய அப்போ ஆடிக்கொண்டு இருக்கும்போது இவர்கள் கௌரவர்கள் படையெடுத்து வருவார்கள். அது பெரிய கதை, இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். கௌரவர்கள் படையை இவர்கள் வெளியில் இருக்கும்போது அந்த படையெடுத்து வருவார்கள். அந்த படையை தாங்குவதற்காக விராடனுடைய பையன் உத்தரன் என்பவன் போருக்கு போவான் கௌரவர்களோட சண்டை போடுறதுக்கு. அப்பொழுது பெண் வேடத்தில் திருநங்கையாக வேடத்தில் இருந்த அர்ஜுனன் தேரோட்டி செல்வான். இந்த செய்தியை இவர்கள் சுக்கட்டம் ஆடும்போது தகவல் வரும், நம்முடைய கௌரவர் படை நம்முடைய நாட்டு மீது தாக்க வந்தது, இளவரசர் உத்திரன் அவர்கள் போருக்கு போயிட்டாருன்னு. இப்போ விராடனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உத்திரன்கிறவன் பெரிய போர் வீரன் கிடையாது, சாதாரண ஒரு கோழையானவன் தான் அவன். இப்படிப்பட்ட உத்திரன் போருக்கு போய்விட்டான்னு உடனே ரொம்ப பெருமையாக விராடன் சொல்லுவான். சொல்லும்போது தர்மபுத்திரர் சொல்லுவார், கவலைப்படாதீங்க, கூட அர்ஜுனனுக்கு வேறு பேர் பிருகண்ணைன்னு பேர், பிருகண்ணை கூட தேரோட்டி கொண்டு போயிருக்கிறாள் அப்படின்னு 2-3 தடவை சொல்லும்போது அந்த விராடனுக்கு கோபம் வந்துடும். என்னுடைய மகன் சிற்றரசன், அவன் என்னுடைய இளவரசன், அவன் போருக்கு போயிருக்கான், நீங்கள் அவனை பெருமையாக சொல்லாமல் கூட போகக்கூடிய ஒரு திருநங்கையான பிருகண்ணை போயிருக்கான்னு பெருமையாக சொல்கிறியன்னு கோபம் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சொக்கட்டானால் தூக்கி எறிவான். மகாபாரதத்தில் அற்புதமான காட்சி. அது தர்மபுத்தருடைய தலையிலே காயம் பட்டு ரத்தம் கொட்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய திரௌபதியான ஒரு வேலை சைரந்தரிங்கிற பேரில் அவள் வேலைக்காரியாக இருப்பாள். அவள் ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த ரத்தத்தை பிடிப்பாள் தரையில் விழாமல். அப்போ விராடன் கேட்பான், என்ன காரியம் பண்ணுற, ஏன் ரத்தத்தை கிண்ணத்தில் பிடிக்கிற அப்படின்னு. அப்போ சொல்லுவாள், இல்லை சுவாமி, நல்லவர்களுடைய இரத்தம், தர்மவான்களுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தினால் அந்த பூமியிலே அந்த நாட்டிலே பல வருடங்களுக்கு மழை பெய்யாது, பஞ்சம் விரித்தாலும் அதர்மம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் மருந்து போட்டு, காயத்துக்கு மருந்து போட்டு அந்த இரத்தத்தை அப்புறப்படுத்துவார். இது மகாபாரதத்தில் உள்ள ஒரு நீதி. இப்போ எத்தனை தர்மவான்களுடைய ரத்தம் பூமியில் விழுகிறதுங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேன். அப்போது ஒரு அநியாயமாக அதர்மமாக ஒரு போரில் சண்டை போட்டு ரத்தம் சிந்துறது வேறு. அதர்மமான முறையிலே ஒரு தர்மவான்கள் அல்லது நியாயவான்கள் அல்லது அப்பாவிகள் தாக்கப்பட்டார்கள் என்றால் அப்பொழுது அதர்மம் தலைவிரித்தாடுகிறது என்று அர்த்தம். அதனால தான் பகவான் கீதையில் சொல்லும்போது, பரித்ராணாய சாத்தூனாம் விநாசாய துஷ்கிருதாம்
தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்கள் துன்புறுத்தப்படும் பொழுது நான் அவதாரம் எடுப்பேன். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பாற்றுவதற்கும், விநாசாய துஷ்கிருதாம், துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணுவதற்கும் நான் எல்லா யுகங்களிலும் அவதாரம் எடுப்பேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாயத்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சம்பவாமி யுகே யுகே, எல்லா யுகங்களிலும் நான் பிறக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். அதனால் ஒரு குடியை உயர்த்துவதற்கும் ஒரு குடியை தாழ்வடைய செய்வதற்கும் ஒரு நாள் உண்டு. ஒரு குடியில் ஒரு நல்லவன் பிறந்தால் அதனால் அந்த குடிக்கு உயர்வு ஏற்படும். அந்த குடியில் உள்ள அனைவருக்கும் அந்த மரியாதை மதிப்பு ஏற்படும். அதே குடியைச் சேர்ந்த ஒருவன் செய்யக்கூடிய அவச்செயல்களால் அந்த குடிக்கு பெருமை குன்றும், சிறுமை வந்து சேரும். அதனால தான் குடி செயல் வகை. நம்முடைய குடியை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் நல்ல செயல்களை சென்று, நம்முடைய குடி என்பது நம்முடைய பரம்பரை என்றும் சொல்லலாம், அல்லது பிறந்த இனம் என்று சொல்லலாம். அந்த நம்முடைய பிறந்த குடிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அளவிலே வள்ளுவ பெருந்தகை காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீறி அல்லாத இறைவா நீதாராய் பறையலரும்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ அரும்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவரும்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.